அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 64வது பாடல். சக சாமல இருள் கலை நின்மல சுயம் பிரகாசம் குலவும் நற்பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இது ஒரு மிகப்பெரிய முக்கிய அடியா. அருள் வழி பொருள் காணா வேண்டுமல்லாது நூல் வழி பழைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி நின்று விளக்கம் சொல்வது பொருந்தாது. முன்குறித்த ஆக்கலாதி முத்தொழில் ஆன்மாக்களின் புறத்தே நிகழ்வது. ஆன்மா புறக்காட்சியில் காணவும் காட்டவும் முடியாத ஒன்றாகும். ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இணைப்பு பாலமாயிருந்து அக புற உண்மைகளை அறிய உதவது உயிர்நிலையே. அதுவும் ஆன்மாவிடமிருந்து விரிந்து குறிப்பிட்ட காலம் செயல்பட்டு மறுபடியும் உள் மறைந்து உடலை நீத்து விடுகின்றதாம். உயிர் விளக்கம் இருந்த போதும் ஆன்மாவை பற்றி உண்மை அறிய முடிகின்றது இல்லை. அவ்வுயிர் ஒடுங்கிய காலத்தும் அவ்வான்மா கரந்துரை நிற்கின்ற நிலையும் வேறு புதிய ஒரு பிறவியுற்று விளங்க வருவது நிலையும் அறிந்து கொள்ள முடிகின்றது இல்லை. பலர் பலவாறு கற்பனை செய்து ஏதேதோ கூறிக்கொண்டு இருக்கின்றனர். ஒரு ஆன்மாவுக்கு உயிர் உடம்பு ஏற்பட காரணம் ஏதோ கடவுள் திருவுள்ளம் என்று சொல்லிவிடுகின்றனர் சிலர். மற்ற சிலரோ கண்மம் அல்லது விளைவுதான் என்கிறார்கள். இவர்கள் கூறும் வினை மலம் முதலில் எப்படி ஏற்பட்டது என்று கேட்கும்போது அவ்வினை மல தோற்றத்திற்கு ஆணவ மலமே காரணம் என்றும் அவ் ஆணவ மலம் ஆன்மாவுக்கு சேர்க்கையல்ல, இயற்கை மூலமாக மலமாக சகமாய் இருந்து வருவது எனவும் கூறுகின்றார்கள். ஆனால் கருணை நிறை கடவுள் ஆன்மாவை எதற்காக இயற்கையிலே ஆணவ மலத்தோடு தோற்றுவித்தார் என்று கேட்டபின் சிவ அனுபவம் உண்டாவதற்கு அப்படி மலம் இருந்து மாய கண்ம உடல் வாழ்வு சூழ்ந்து அவயத்தைகளை அல்லல்களை பட்டு தெளிந்து திருவருளை பெற்று மலம் நீக்கம் அடைதல்தான் அந்த முக்தி இன்ப ஐக்கிய அனுபவம் சித்திக்கும் என்று தீட்ச சித்தாந்தம் செய்துவிட்டு உள்ளார்கள் சைவ சித்தாந்த பெரியோர்கள். இப்போது சுத்த சன்மார்க்க அருள் ஒளியில் உள்ள உண்மையை உள்ளபடி காண முடிகின்றது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் ஒருவரே எல்லாமாய் எவருமாய் விளங்கி கொண்டுள்ளார் என அறியப்படுகின்றது. அந்த ஒப்பற்ற தனி பெரும் பதியே தன் உண்மையை ஒவ்வொருவரும் தன் சிறு கூறாகி ஆன்ம அணு அகமாயிருந்து விளங்க செய்து கொண்டுள்ளார். அவருக்கு இயல்பாய் அனாதியாய் இருந்து வரும் பெருந்தன்மையாய் ஐம்சக்தியாய் விரிந்து ஜீவ தேகாதி பிரபஞ்சமெல்லாம் இலங்கச் செய்து கொண்டு உள்ளது என்பதையும் உணர்கிறோம்.
ஆம், அதுவே நாமாயிருந்துதான் உணர்கிறோம். ஆகவே ஆன்மா என்பது அருட்பெரும் கடவுளினுடைய சிறிய கூறன்றி வேறு எதுவும் இல்லை என்பது தெளிவு. மேலும் கடவுளினுடைய இயல்பை ஐnsசக்தியாய் மலர்ந்து விரிந்து தேகாதி பிரபஞ்சமாய் காரியப்பட்டு உள்ளது என்பதும் உண்மையே ஆம். எனவே கடவுள் அவரது இயல்பருளையும் ஆன்மாவையும் அதன் இயற்கையான ஆணவ மூல மலமாகவும் கொல்லப்பட்டது இருந்து உண்மையல்ல எனவ அறிகின்றோம். இயல் அருள் சக்தியால் உயிர் உடம்பு ஏற்பட்டுள்ளதையும் திருவருளின் உண்மையே அங்கனம் தேகாதி பிரபஞ்சமாய் சூழ்ந்திருக்கின்றது என்பதையும் இப்போது தெளிவாகின்றதா. ஆணவ மலமாகவும் கருதப்பட்டிருந்த இயல் சூழலே எனவும் உண்மையை அனுபவப்படுவதற்காக இச்சூழல் ஏற்பட்டது உள்ளது என்பதும் உண்மையா. ஆகவே ஆன்மாவிலிருந்து இயல்பாய் வெளிப்பட்டது உண்மையில் ஆணவ இருள் அல்ல, அது பிரணவ ஒளி எனவும் அவ்வொளி விளங்கவே உடல் ஏற்பட்டு உள்ளது எனவும் தெளிவடைகின்றோம். மின்சார இருக்கும் பொறியில்தான் குழுமி விளக்கம் செய்தாலின்றி ஒளியை மறைப்பதல்ல. அருள் ஒளி நிலை பக்குவத்தால் ஆணவ இருளாக கருதப்பட்டது அன்று. அறியாமை என்னும் மாயத்திரையை நீக்கி ஆணவ இருள் நிலையை பிரணவ அருள் நிலையாய்க் கண்டு அனுபவிக்கப்படுகின்றதாம். புற இயல் ஒருவனுக்கு தன்னை காட்டிக்கொள்கிறது. அக ஆணவ இருளை தன்னையும் காட்டிக்கொள்வது இல்லை, பிறர் தன்மையும் கண்டுகொள்ள செய்கின்றதும் இல்லை. அருட்பூம் பதம் இயற்கை பேரொளியோடு நிகழ்கின்றதாம். இதுவே சுய பிரசங்க குலவ நட்பூம்பாதம் எனப்பட்டுள்ளது. இந்த பத ஜோதியை சகல மல இருள் அகலச் செய்கின்றதாம். உண்மையிலே அறியாமையாகிய அந்த காரத்தை போக்குகின்றது அருட்பெரும் ஜோதியாம். அருட்பெரும் ஜோதி மலமாசு ஏது, இவ்வொளி மாசு மறு அற்றது. ஆகையால் தான் நின்மலர் தூய்மையான சுய பிரகாசம் இதுவென குறிக்கப்பெற்றதாம். அகத்தே அருள் ஒளி அனுபவம் சேரும்போது சக மலமாயிருந்த இடம் இயற்கை அருள் ஒளி விளங்குகின்றது. மேல் விளைந்துள்ள தேகாதி எல்லாம் அருள் ஒளியின் காரியப்பாடாம். மலம் நீக்கியதால் சிவ அனுபவம் பெறுவது என்பது அறியாமை ஆணவ இருள் சுத்த சத் விசாரத்தால் ஒழிக்கப்பட நாமே சிவநிலையில் இரண்டர ஒன்றாய் திகழும் உண்மையை அறிந்து கொள்வோம். இப்படி அறிந்து கொள்ளும்போது நாம் சிவநிலையில் அத்விதமாயிருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த நிலை நின்று அருளால் அநேக சுத்த வாழ்வு வாழ்வதே சிவானந்த அனுபவ வாழ்வாகும் என்று அறியப்படுகின்றது. முன் தேகாதி மல பாசமாகவும் திருவருளால் அப்பாச தலையிலிருந்து நீங்கி சிவ ஐக்கியமடைந்து ஒழியாது முடிவாக கொள்ளப்பட்டது. அம்முடிவால் சிவமுடைய வாழ்வு உலகிடையே மறைந்துவிட்டதுதான் உண்மை. கடவுள் உண்மையும் மனித நிலையும் ஒவ்வொன்றாய் அறியும் அருள் பக்குவம் இப்போது ஏற்பட்டுள்ளது. ஆன்மா சிற்றணு வடிவிலே இருக்கும் கடவுள் தன் அருளை விரித்து உயிர் உடம்பை ஏற்கச் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அறியும் அன்பும் வளர்த்து அருள்நாள நிலைக்கு உயர்த்துகின்றது. இச்செயல் தொடர்ந்து பலவேறு பிறப்பு சூழலிலே வளர்ந்து வருகின்றது. ஒவ்வொரு பிறப்பும் ஆக்கல் காத்தல் அழித்தல் செயலில் விளங்குவதை நாம் புறத்தே அறிய முடிகின்றது. ஓருடல் நீக்கவும் மறுவடிவு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு ஏற்படலும் அகமுடைய அருட்பதியின் நீதி முறைப்படி உண்டாக்கி வருகின்றதாம். வினை என்பதும் அருள் நீதி முறையின் விளைவே அன்றி பிரிதல்ல.
இப்படி ஆதி முதல் ஆன்மாவுக்கு பிறவி தோட்டம் உண்டாக்கி அருள் பக்குவம் ஏற்பட்ட போது திருவருள் பூரண சக்தியை வெளிப்பட்டு குழு உருவை இறை இன்ப அனுபவம் கொண்டு எக்காலும் வாழக்கூடியதாக ஆக்கி விடுகின்றதாம். அந்த நிலை ஆன்மாவுக்கு அந்தமில்லா ஆனந்த வாழ்வு நிலையா. அனாதியே பரம்பொருளே ஓர் ஆன்மா வண்ணம் கொண்டு விளங்க வந்த காலமுதல் புறத்தே அகத்தும் முத்தொழில் இரு தொழில்களும் புரிந்து வந்த முடிவில் முழுமையாக நித்யானந்த அருள் பிரகாச வடிவங்களோடு வெளியாகி சுத்த சன்மார்க்க தலைவராய் ஆகி எப்போதும் போல் ஐந்துழல் செய்து கொண்டும் ஆனால் அருள் பிரகாச வடிவோடு உலகார் அறிய விளங்க நம் பதியை வருகின்றார் வந்துவிட்டார். இந்த அனுபவ நிலைதான் சக சமல இருள் அகன்ற நின்மல சுய பிரசாங்க கொளவு திரு அருள் பிரகாச கற்பூரம் மனம் கொள் வடிவமாகும் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சக சமல இருள் கல நின்மல சுய பிரசங்கம் பிரகாசம் சுயம்பு பிரகாசம் குலவும் நற்பூம்பாதம்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதுக்கு அவ்வளோ நீண்ட நெடிய விளக்கத்தையும் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார். ஆகவே ஏக இறைவனை கெட்டியாக பற்றி கொண்டு இறைவனோடு நாம் பயணிக்கிற போது நம் வாழ்க்கை அக வாழ்க்கையாக இருக்குது. அதற்கு மாறாக மனித தன்மையோடு மனிதனாக மாறி புற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு ஆணவத்தோடு கர்வத்தோடு விளம்பரத்தோடு தற்புகழ்ச்சியோடு ஒரு மனிதன் உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய ஆட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் நினைக்கும். இறைவன் மிக பெரியவன், ஏக இறைவன் மிக பெரியவன், அளப்பற்ற எல்லையற்ற ஆற்றல் உள்ளவன், கருணை கொண்டவன், தயவு கொண்டவன். அப்போ அவனுடைய இயக்குலுக்கு நம்ம போக முடியுமா? அவனை மாறி நம்ம மாற முடியுமா? மாற முடியும் என்றால் அவனுக்கு அக உண்மை தெரியணும், அக வெளிச்சத்தில் போகணும், அகப்பாதையை நோக்கணும். இந்த பொருள் எல்லாமே அழிந்து கொள்ளக்கூடிய ஐந்து போகக்கூடிய மாயத்தன்மையை இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது. இது நிரந்தரமாக இருக்கும், இந்த உடல் தேகம் நிரந்தரமாக இருக்கும், எனக்கு அழிவே இல்லாதவன், என்னை தான் எல்லோரும் குருவாக ஏற்றுக்கொள்ளணும், நான் தான் எல்லாருடைய சிறந்தவன் என்று ஆணவ மலத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அன்பும் கருணையும் தயவும் எளிமையும் இருக்கணும். அப்போ அது இருந்தால் தான் மனித குலம் தழைக்கும். எப்படியாவது வில்லங்கம் பண்ணி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஒருவருடைய புகழை அழிக்கலாம். பெரியவங்க சின்னவங்கள் இல்லாமல் எல்லோரும் மட்டம் தட்டி பேசலாம். குறுக்கு வழியும் திருட்டு புத்தியும் ஜெயிப்பதாக எண்ணிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கிற நடமாடும் மனித பிணங்கள் இருக்கு. ஒரு காலத்தில் அவர்களும் பிணமாக போகக்கூடியவர்கள் தான். செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாதவன் நடிக்கக்கூடிய அப்பாவிகள் போல நடிக்கிற இந்த மனித மிருகங்கள், ஆளுகிற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்? எல்லாத்துலேயும் விளம்பரம், எல்லாத்தையும் அடுத்தவங்களை மட்டமாக பேசுறது, ஏகதேசம். அவர்கள் பேசலாம், எங்கே போய் முடியும் என்று தெரியல. அதனால தான் வள்ளல் பெருமா அன்னைக்கே பாரிட்டார், கருணையில்லாத ஆட்சி கடுக ஒழிக, நன்மக்களின் ஆட்சி மலரணும்னு சொன்னார். ஆகவே ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டத்தின் திறவுகோல் என்று செய்தின்னு சொன்னார். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கன்றான். உணவு போடுகிறவர்களுக்கு கூட அந்த கருணை அவர்களுக்கு கூட போட ஜீவகாருண்யமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஏமாந்தவங்க யாரோ அவங்க தலையில் ஏறி மிதிப்பது. அவர்களுக்கு எப்படி பொருள் வரும், என்ன மாதிரி வரும், அவர்கள் எப்படி செய்வார்கள்? கையில் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு போய் வரும். சட்டியிலே இல்லாமல் அகப்பைக்கு வரணும்னா சும்மா முட்டாள் என்றும் நானே அறிவாளி, எனக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் என்று ஒருவர் மீது எண்ணெய் அலையை திணிப்பது கூட ஒரு பாவமான செயல் தான். ஆகவே வள்ளல் பெருமான் பாடிய இந்த 64வது திருவடி புகழ்ச்சி பாடலை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெற வேண்டும் என்று சொல்லி
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.